ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பங்க்சுவேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாட் இஸ் பங்க்சுவேஷன்? பங்க்சுவேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் பங்க்சுவேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் சிம்பிள்ஸ் அண்டு சைன்ஸ். இதை தான் நம்ம பங்க்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறோம். சரி, எதுக்காக நம்ம பங்க்சுவேஷனை நம்ம சென்டென்ஸில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்க்சுவேஷன் ஷோஸ் அஸ் ஹவு டு ஸ்ட்ரக்சர் சென்டென்ஸ் அண்ட் ஹவு ஈச் சென்டென்ஸ் ஷுட் பி ரீட். எப்படி அந்த சென்டென்ஸை படிக்கணும், அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பங்க்சுவேஷன்ஸை பயன்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப். ஸோ ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸினுடைய முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் நம்ம என்ன வைப்போம் அப்படின்னா, ஸோ வி வில் கீப் ஃபுல் ஸ்டாப். அப்போ அதோட அந்த சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இங்கிலீஷில் ஃபுல் ஸ்டாப் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அதேமாரி கமா வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமா அப்படின்றதும் வந்து ஒரு பங்க்சுவேஷன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் பாஸ். ஸோ ஒரு சின்ன பாஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த சென்டென்ஸை நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கமா பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸ்டாசி வென்ட் டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆமிஸ் ஹவுஸ், கமா ஷீ லவ்ஸ் டு கோ தேர். அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன பாஸ் கொடுத்து நம்ம படிக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன பாஸ் கொடுத்து அடுத்த சென்டென்ஸை நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கமா வந்து கொடுத்துருக்காங்க. ஆடம் பாட் ஆப்பிள்ஸ், பனானா, பியர்ஸ் அண்டு கிரேப்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன பாஸ். ஸோ நேச்சுரல் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கமா இஸ் யூஸ்ட் அஸ் அ நேச்சுரல் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க். ஸோ இது நம்ம நல்லாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கொஸ்டின் மார்க் அப்படின்றது எண்ட் ஆஃப் த கொஸ்டின். ஸோ வாட் இஸ் யுவர் நேம், ஸோ வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம், ஸோ வேர் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ இந்த ஹவ் ஆர் யூ, ஸோ ஹவ் ஓல்ட் ஆர் யூ, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு எண்டில் கொஸ்டின் மார்க் வரணும். அடுத்தது எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஸோ இதுவும் நம்ம ஃபெமிலியரான ஒரு பங்க்சுவேஷன். சரி, அதாவது எண்ட் ஆஃப் த ட்ராமாட்டிக் ஸ்டேட்மெண்ட் ஆர் சென்டென்ஸ். ஒரு எக்ஸ்க்ளமேஷன், அதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடியது. ஸ்டாப். ஓகே, ஸோ ஹவு பியூட்டிஃபுல் ஏ தாஜ்மஹால் இஸ். ஸோ தாஜ்மஹால் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது வந்து ஒரு எக்ஸ்க்ளமேஷன். அதுக்கு பக்கத்தில் நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போடணும். அடுத்தது கொட்டேஷன் மார்க்ஸ். ஸோ கொட்டேஷன் மார்க்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம டைரக்ட் ஸ்பீச். ஸோ டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம படிச்சிருப்போம் இங்கிலீஷில். அதில் டைரக்ட் ஸ்பீச்சில் இது வரும். ஓகே, ஸோ ஐ லவ் டு ரீட் புக்ஸ் செட் ஸ்டாசி. ஓகே, வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே ஆஸ்க்டு லூசி. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ட் ஸ்பீச் மட்டும் டபுள் கொட்டேஷன் சொல்லுவாங்க. சரி, அந்த டபுள் கொட்டேஷன் மார்க்குக்குள்ளே வரும். அதுதான் வந்து நம்ம அந்த பங்க்சுவேஷன் சொல்லி சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பராந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ். ஸோ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ப்ராக்கெட்ஸ். இப்போ இந்த ப்ராக்கெட்ஸ் நம்ம எங்கே போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, அல்லது பார்த்தீங்கன்னா ஆட் எம்ஃபசிஸ், கமாஸ் கேன் பி ரீப்ளேஸ் தம் வித்தவுட் சேஞ்சிங் த சென்டென்ஸ். இப்போ இந்த பராந்தசிஸ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது நம்ம இந்த பராந்தசிஸ் பயன்படுத்தும். ஸோ ஆன் த வீக்கெண்ட்ஸ் ஐ விசிட் ஜேம்ஸ். அப்போ இந்த ஜேம்ஸ்ன்றது யார் அப்படின்னா மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ எஸ்டர்டே அப்படின்னு கொடுக்குறோம். எஸ்டர்டே அப்படின்னா ஃப்ரைடே. ஸோ எஸ்டர்டே ஐ வென்ட் டு ஸ்கூல், அல்லது ஐ லாஸ்ட் மை புக், எஸ்டர்டே லாஸ்ட் மை புக். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் எதுக்காக இந்த பராந்தசிஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காக. ஸோ இன்னொன்று இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எதுக்காக அப்படின்னா யூஸ்ட் பை த எடிட்டர் டு இண்டிகேட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஒரு எடிட்டிங் ப்ராசஸில் இருக்கக்கூடியவங்க அதை நம்ம எடிட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ த புக்ஸ் ஸ்டேட்ஸ் தட் வென் கிளைம்பிங் இட். ஸோ கிளைம்பிங் இட் அப்படின்றது மவுண்டெயினை குறிக்கும். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி வெரி சேஃப். ஓகே, அந்த இடத்துல நம்ம அந்த ப்ராக்கெட் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த ஸ்லாஷ் அப்படின்றது ஆர் அப்படின்றது இண்டிகேட் பண்ணக்கூடியது. ஆர்னா அல்லது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். அந்த மாதிரி அல்லது அப்படின்றத நம்ம எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸில் மார்க் பண்ணி காமிப்போம் அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் போட்டு காமிப்போம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா when she or he arrives.
ஓகே. ஹீ அல்லது ஷீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவன் அல்லது அவள் அப்படின்ற இடத்துல யார் வேணாலும் இருக்கலாம், அது மேலாக இருக்கலாம் இல்லை ஃபீமேலாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டேட் ஆஃப் பர்த் நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா 01/2017 ஸோ 1/2/2017 அந்த மாதிரி அப்படின்னு நம்ம ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்லும்போது அல்லது அப்படின்ற கான்செப்ட் எப்போல்லாம் இங்கிலீஷில் நம்ம சென்டென்ஸில் பயன்படுத்துகிறோம் அப்போல்லாம் ஒரு ஸ்லாஷ் போடணும். ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் அபவுட் ஐஃபன். ஸோ ஐஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபல்ஸை செப்பரேட் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ ஒரு வேர்டு அல்லது சிலபல்ஸை செப்பரேட் பண்ணக்கூடியது தான் நம்ம ஹைஃபன் பயன்படுத்துவோம். ஓகே. ஷீ இஸ் வெரி செல்ஃப் கான்ஃபிடென்ட். அப்போ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்ன்ற வேர்டை செப்பரேட் பண்ணி செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா 4 years old. அப்போ 4 years old அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. So thank you very much. So thank you for watching. So we'll see in the next video.